இந்த வீடியோவில் நான் எமினம் கொல்ல போகிறேன் ஃபார் ஹிப்ஹாப் தமிழா ஆதினா ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. எமினமோட சாங்கையும் ஹிப்ஹாப் தமிழா சாங்கையும் மெர்ஜ் பண்ணி சில ரீல்ஸ் இருந்தது. அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எமினமையும் ஹிப்ஹாப் தமிழாவையும் நீ எப்படி கம்பேர் பண்ணலாம், எமினம் ரேப் காடு, எமினம் கூடவே நீ கம்பேர் பண்ணுவியா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. ஹிப்ஹாப் தமிழாவுக்கு காம்படிஷனாக எமினம் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எமினம் கொல்ல போகிறேன். ஹிப்ஹாப் தமிழா ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஹிட்மேன் 3 கேமில் இந்த கான்ட்ராக்ட் கண்ணில் பட்டுது. இதுதான் இந்த கான்ட்ராக்டு. டார்கெட் வந்து எமினமை கொல்ல சொல்லி கான்ட்ராக்ட் கொடுத்தது யாருன்னா பிடிடி. பிடிடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஹாலிவுட்டில் ஒரு திங் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே நிறையா பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். டவுட் வராத மாதிரி எலக்ட்ரிக்யூஷன் பண்ணி எமினமை கொல்லணும்னு சொல்லியிருக்காரு நம்ம பிடிடி. ஸோ let's kill Eminem. என்ன இடம்னு தெரியலையே. இங்கே இருக்கோம் நம்ம. எமினம் இங்கே இருக்காப்புல. போய் ரைட் எடுக்கணும். செங்கல் விட்டு எரியவா. We got people wounded or dead here. If you lay eyes on the suspect, reporting in. ஐயோ கேம் எடுத்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ட்ரெஸ் மாற்றியாச்சு. ஐயோ பார்த்துட்டானே. இவ்வளோ பேர் வராங்க. ஏண்டா எமினமுக்கு இவ்வளோ பாதுகாப்பாடா. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஸ்டெல்த் மோடில் போகணும்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் போய் பார்ப்போமா? இங்கிட்ட ஒரு ரூட் இருக்குது. இப்படி போய் பார்க்கலாம். ஒரு தடவை 2 பேர் இருக்காங்க. தன்னட்ரா இன்னும் எந்திரிக்கிறேன். ட்ரெஸ் எடுத்துக்கோ, ஒரு கன் எடுத்துக்கோ, போயிட்டே இருக்க வேண்டியதான். Casual po. Hey, good to see you, man. Good to see you. என்னது தேடிக்கிட்டே போறாங்க. பயப்படாத நம்ம தான் ட்ரெஸ் மாத்திருக்கோம்ல. என்ன பண்றோம்? இந்த இருக்கு வீடு. இந்த வீடு தான். ஆனால் அவன் அந்த சைடு இருக்கான். வீட்டோட அந்த பக்கம் இருக்கான். அங்கங்கே ஆள் நிற்கிறானுங்க. கண்டுபிடிச்சிட்டானே. என்னடா பதட்டப்படுத்தி விட்டுறாங்க ஒரு செகண்ட். அந்த ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சு போடுறான். இவனே தான். தனியாக தான் இருக்கான். புர்றா ஐயோ கேமரா இருக்கா? எங்கடா கேமரா? என்ன வேஸ்ட் பண்ண சுட தெரியாம. சரி 6 சுட்டுலாம் வேற இருக்கு. இங்கிட்டு வர வந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒருத்தனை எப்படி கிராஸ் பண்றது? அப்படின்னு பின்னாடியே போயிடலாமா? ஆட பாவிகளா. அந்த இருக்கா எமினம். அது எமினமா இல்லை, அது செக்யூரிட்டி. வரான் தலைவா.
சொல்ல முடியாது இங்கேருந்து இல்லைவா மறுபடியும் உள்ள போயிட்டான் மறுபடியும் வெளில வருவானா போகிறான் பாருங்க வீட்டில் கூட ஹூடிலாம் போட்டு தான் இருப்பாப்புல இந்த கெட்டப்பில் இருப்பாப்புல போல உள்ளே போகிறதுக்கு நல்லா இருக்குது என்ட்ரன்ஸு Freaks being brought into this camp has increased recently. Rose is on his own planet. அவனை எப்படி ஷாக் அடிக்கிற மாதிரி வைக்கிறது அவன் என்ன பண்ணுறான்னு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுவான் வரட்டும் வெளியில் இந்த செக்யூரிட்டி கார்டை போட்டு வந்துட்டான் காஸ்டியூம்லாம் அப்படியே இருக்கேப்பா இவன் வந்த உடனே அந்த செக்யூரிட்டி அங்கிட்டு போயிடுறான் இவன் போன உடனே அந்த செக்யூரிட்டி இங்கே வரான் உட்காந்துருக்கான் இங்கே உட்கார இடத்துல ஏதாச்சும் என்ன பண்ணுறான் ஸ்மோக் பண்ணுறானா எப்படி இவனுக்கு ஷாக் அடிக்க வைக்கிறது ஓகே கண்டுபிடிச்சாச்சு இதுதான் இந்த லைட் இந்த லேம்ப் மூலியமாக தான் அவனை ஷாக் அடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஷாக் அடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ரெஞ்சு கேட்குறாங்க என்ன நம்மகிட்ட வேறு எதுவும் இல்லையே ஃபோட்டோ எடுப்போம் ஐயோ பார்த்தே விட்டான் ட்ரெஸ்பாசிங் மிஸ்டர் அப்படியே இருக்குடா வாய்ஸ் சாரி அமினம் ஓட்டுறாங்க நம்மள ஓடுறா Freaks being brought into this camp has. I talked to him earlier over a smoke. Really nice guy. ஏய் இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் Used to work with Mossad as a chemical interrogation. ஓகே Yeah. டார்கெட் மீனா உள்ள போடா அடுத்த ரவுண்ட் நீ செத்துருவாடா இவன் அந்த சைடு போன உடனே இந்த வால்வை லூஸ் பண்ணி விட்டுருவான் போடா ஏய் அவன் வந்துருவானே எமினம் வந்துருவானே வால்வை லூஸ் பண்ணிட்டு அப்படியே நைஸா இந்த வால்வை லூஸ் பண்ணோம் போய் தோடா அந்த சைடு செத்துட்டான்பா ஓ அவன் அங்கிருந்து ஸ்மோக் பண்ணான் போல புதிடா ஏ ஓடுறா ப்ளீஸ்டா பிளேஸ் போயிடாடே ஈஸிடா எக்ஸிட் இங்கே தான்டா இருக்கு போயிடு Eminem is dead everybody ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல அந்த கேஸ் பக்கத்துல இருந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஆக்சுவலா நான் ஒரு எமினம் ஃபேன்
ஆக்சுவலாக எனக்கு எமினமும் பிடிக்கும் ஹிப்ஹாப் தமிழாவும் பிடிக்கும். நான் சொன்ன அந்த ரீல்ஸில் எமினமோட ஹிப்ஹாப் தமிழா தான் பெஸ்ட்டுன்னு சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அந்த ரீல்ஸுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸும் லைக்ஸும் இருந்தது. அதில் நிறைய பேருக்கு ஏன் எமினமையும் ஹிப்ஹாப் தமிழையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னே தெரியல. ஒரு எமினம் ஃபேனாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது நல்லது. ஒரு ஆர்ட் ஃபீல்டில் 2 ஆர்டிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு அதில் பெருசாக உடன்பாடே கிடையாது. அப்படியே கம்பேர் பண்ணணும்னு நினச்சாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ரிலவன்ஸ் இருக்கணும். அவங்க ஒரே டைமில் வந்து அப்பியர் ஆகிருக்கணும். ஒரே கைண்ட் ஆஃப் ஆர்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மேபி கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிருச்சு, ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்கன்றதுக்காக அவங்கள வந்து ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு ஆர்டிஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறதுல வந்து இட் இஸ் பாயிண்ட்லெஸ். ஸோ அந்த மாதிரி தான் எமினம் கூட ஆதினாவை கம்பேர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். உண்மையும் இவங்களுக்கு எமினம் யாருனே தெரிஞ்சிருக்காது, இல்லைனா எமினம் பேர் மட்டும்தான் தெரியும். அவன் யார் என்ன பண்ணியிருக்கான், அவன் பாட்டெலாம் எனக்கு கேட்டிருக்கவே மாட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கிறவனுங்க தான் இங்கே கம்பேரிசன் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து போட்டுட்ருக்கானுங்க. சரி, அப்படி என்னடா வந்து எமினம் பெரிய ஆள், நீ லெஜெண்டரின்னு சொல்கிறீல, அப்படி என்ன அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 15 கிராமி இருக்குது, 8 அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸு, 17 பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸு. ஈவன் பில்போர்டு வந்து இவனை வந்து ஆர்டிஸ்ட் ஆஃப் த டிகேடுன்னு சொல்லியிருக்காங்க. 2000லேருந்து 2010க்குள்ளே அந்த 10 வருஷத்தை வந்து எமினம் தான் ஃபுல்லாக ஆண்டுக்கிட்டு இருந்தான். ஆஸ்காரையும் விட்டு வைக்கல. ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ரேப் சாங் டு கெட் அன் ஆஸ்கார்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க அவார்ட்ஸுங்க. சரி, அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வரைக்குமே டாப் செல்லிங் ஆர்டிஸ்ட்டில் 9th பொசிஷனில் எமினம் இருக்காப்புல. டாப் செல்லிங் சோலோ ஆர்டிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கான். ஒரு சோலோ ஆர்டிஸ்ட்டாக 5வது இடம்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேலே இருக்கிற 4 பேரும் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அதில் ஒருத்தர் வந்து மைக்கேல் ஜாக்சனு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ க்ளோஸ் டு மைக்கேல் ஜாக்சன். ஸோ அந்த லெஜெண்டரி ரிங்குக்குள்ளே தான் எமினம் இருக்கான். வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் கார்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு செகண்டுக்கு 4.2 வேர்ட்ஸ் இருக்கும் ஆவரேஜாக. ஸோ அதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரேப் சாங்காக இருந்தது. மறுபடியும் அதே ரெக்கார்டை பீட் பண்ணி காட்ஸிலான்னு ஒரு பாட்டு விட்டான். ஸோ அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு செகண்டில் சும்மாவா சொன்னாங்க ரேப் கார்டுன்னு. அதுவும் இல்லாமல் ரேப் வந்து ஒரு ஹிப்ஹாப் கல்ச்சர் தான். அது வந்து கண்டுபிடிச்சதே பிளாக் பீப்புள் தான். பிளாக் பீப்புளே இவனை ஏற்றுக்கிறாங்க ரேப் கார்டுன்னு சொல்லிட்டு. I'm saying M is the greatest rapper of all times in my mind. Hip hop is black music. Unfortunately, for some people, it's tough to accept that you got a white artist that does it better than black artists. The greatest rapper infinity all time is Eminem. If M was black, he'd be the next Muhammad Ali, man. I'm nervous, but on the surface I look calm and ready to drop bombs, but I keep on. இதில் வேறு இப்படி ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. என்னென்னா தமிழ் விசஸ் இங்கிலீஷ் அப்படின்னு போயிட்டுருக்கு. தமிழ் ரேப் தான் கஷ்டம், தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் தான் கஷ்டம். தமிழில் வந்து 247 எழுத்துக்கள் இருக்குது, இங்கிலீஷில் 226 எழுத்து தான் இருக்குது. இந்த தமிழ் விசஸ் இங்கிலீஷ்குள்ளலாம் நான் வரலை. அது வேறு டாபிக். அது அப்படி பார்த்தா இந்த ரீல்ஸே தப்பே. எதுக்கு இது ரெண்டையும் சேர்த்து போடணும்? எதுக்கு நீங்கள் இந்த டிஸ்கஷனே வேணாமே? வேற எல்லாரும் வேஸ்ட்டு, தமிழ் தான் பெஸ்ட்டு அப்படின்னும் போயிடக்கூடாது. எங்க மொழி என்னது, அதை நான் பெருமையா இது பண்றேன். அதற்கான எந்த மொழியும் சிறுமைப்படுத்த மாட்டேன். எனக்கு இன்னொரு இடத்துல போய் வாழும்பொழுது இன்னொரு மொழி தேவைன்னா அந்த மொழி நான் கத்துக்கவும் தயாரா இருக்கேன். ரேப் வந்து பொயட்ரி வித் ரிதம், ஓகேவா? அதில் நீ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேர்ட்ஸ் நீ யூஸ் பண்ணுறங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே காம்படிஷனே. இதில் இன்னொருத்தர் ஏடிகே அஃபிஷியல், இவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இவர் யார் தெரியுமா? ஆக்சுவலாக இவர் ஒரு ரேப் சிங்கரு. இவர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டார் என்னைய. எமினமையும் ஹிப்ஹாப் தமிழாவையும் என் கம்பேர் பண்ணுறது என்ன தப்புன்னு இவர் வந்து கேட்குறாரு. இந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு ரேப் சிங்கர் மகுடி சாங் பிரதர் இன்னொன்று சொல்லியிருந்தார். என்னென்னா வந்து அவன் பாடுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு ஏன் வந்து தமிழ் இதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டேறீங்க சார்? தமிழ் பாட்டு பட்டு என்ன புரியவாங்க செய்யுது. இங்கே லாங்குவேஜ் வந்து பெரிய ஃபேக்டர்னு எனக்கு தெரில. லிரிக்ஸ் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான். மியூசிக்கு மட்டுமே தனியாக ஒரு எமோஷன் இருக்குது. அது கனெக்ட் ஆகுதுன்னா நிறைய பேர் அதை கேட்க தான் போகிறாங்க. அப்படி தான் அந்த கேபாப்பு எனக்கு பார்க்குறீங்க. பிடிஎஸ்லாம் எவ்வளோ பேர் இப்போ ஃபோனோ எடுத்தால் கூட 5 பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. ஸோ பிடிஎஸ்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸ்பானிஷ் பாட்டு கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்காங்க. ஹிந்தி பாட்டு நானே கேட்பேன், எனக்கு ஒன்றும் புரியாது, ஆனால் கேட்பேன். இந்த லாங்குவேஜ் வச்சு பேசுகிற டிஸ்கஷனே கிடையாது. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், எந்த 2 ஆர்டிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த ரீல்ஸை நான் பண்ணணும்னு நினச்சதே நிறைய பேருக்கு எமினம் யாருன்னே தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எமினமை வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆதி அண்ணாவோட வெறியர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம்
அப்புறம் ஸ்டார்டிங்கில் பிடிடியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. பிடிடி யாருன்னா அவன் ஒரு ரேப் சிங்கரு. அவன் நிறைய கேஸில் மாட்டினான். ட்ரக்ஸு கேஸு, கிட்னாப் கேஸு, ரேப் கேஸு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு ஆள் தான் பிடிடி. ஸோ அதெல்லாம் வந்து எமினம் வந்து சாங்ஸ்லேயே சொல்லி விட்ருப்பான். நிறையா சாங்ஸில் ஓப்பனாக பிடிடியை கலாச்சு பிடிடியை வந்து அக்யூஸ் பண்ணி பாடியிருப்பான். இந்த கான்ட்ராக்டில் என்ன போட்டிருந்ததுன்னா, பிடிடி வந்து எமினமை கொல்ல பிளான் பண்ணிருக்கான். அதுக்கு வந்து மெஷின் கன் கெல்லிங்கிறவன் அவன் ஒரு ரேப் சிங்கரு. மெஷின் கன் கெல்லி வந்து இவனை எலக்ட்ரிக்யூட் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்னு பிடிடி கூட சேர்ந்து பிளான் பண்ணுற மாதிரி இந்த கான்ட்ராக்டை பண்ணியிருக்காங்க.